நம்ம பிஎஸ் அக்ரோ ரொட்டவேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஞ்செலாம் 10 இன்ச்சு ஃப்ளாஞ்சிங்க. அதே மாதிரி பிளேடுக்கும் ஃப்ரேமுக்கும் இடையில் 4 இன்ச்சு கேப்பு அந்த இருக்குங்க. மண் பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருக்குங்க, போதுங்க. ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் மண் என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங் வராது, கட்டி கட்டியாக விழுந்துருங்க. இந்த ஹைட்டு தான் போதுமானது. இதை விட ஹைட் கம்மியாக இருந்தால் இதை விட நைஸும் அதிகமாக வரும். நாங்கள் போதுமான அளவு வச்சுருக்கோம். அதே மாதிரி சென்டர் கீருக்கெலாம் பார்த்தீங்கன்னா சென்டர் கீருக்கு வர ஷாஃப்ட்டில் 8 போல்ட்டு கொடுத்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேங்க. அதில் நிறைய வித்தியாசமும் இருக்குது. அதே மாதிரி டெப்த்து ஸ்கிட்டு ஹெவியாக இருக்கும். ஆயில் கவரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணெல்லாம் ஸ்டக் ஆகாமல் இருக்கும். மட் ஃப்ளாப்பு மண்ணை தடுக்கிறதுக்கு மட்டும்தான், கரை வராமல் இருக்கிறதுக்காக. கொடி செடியெல்லாம் சிக்காதுங்க. கியர் பாக்ஸு 1323 கியர் பாக்ஸுங்க. ஓப்பன் பண்ணியே பார்த்துக்கலாங்க. அதுதான் இருக்கும். 1323 தான் கொடுக்குறேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவுடர் கோட்டட் பெயிண்டிங்க. எல்லாத்துலேயுமே என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு கஸ்டமருக்கு நான் நிவர்த்தி பண்ண தான் நான் கம்பெனியே வச்சுருக்கோம். உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். நீங்கள் வாங்கி பலன் பெறுங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.